மேலும் அன்புக்கும் நல்லா கவனிங்க, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லப்படுவோம். நாளாவது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாரு இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா புத்தி சொல்லுங்க அப்படின்றார். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சரியில்லைன்னா அல்லேலூயா பிள்ளைகள் அப்பனுக்கு புத்தி சொல்லணும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனைவி சரியில்லைன்னா மனைவிக்கு புருஷன் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். புருஷன் சரியில்லைன்னா புருஷனுக்கு மனைவியானவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிள்ளைகள் சரியில்லைன்னா தாயும் தகப்பனும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். அப்படின்னு சொல்லுங்க. என்ன புத்தி சொல்லணும்? சிலர் சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யக்கூடாதோ புத்தி சொல்லக்கூடாதோ. நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே அவரு அல்லேலூயா ஆமென் சோத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆவியானவர் நம்மளே வருவார். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. இல்லன்னா நான் மாத்திரம் தான் இங்க மூக்க பிடிக்கி கத்தி உட்கார்ந்து இருக்கணும். அவரு போயிடுவார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வரதா பாரு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். பார்க்கிறோமா பார்க்கலையா? என்னத பார்க்கிறோம்? பார்க்கிறீங்களா? ஐயா பார்க்கிறீங்களா? ஐயா இவ்வளவு நேரம் அந்த பக்கம் இருந்தீங்க, இப்ப இந்த பக்கம் வந்தீங்க அப்படிங்கிறீங்க. பார்க்கிறீங்களா? ஐயா என்னத பார்க்கிறீங்க? என்னத பார்க்கிறீங்க? ஆமா, நான் சொல்றது விளங்குதான் விளங்குறியா? எனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குது. இல்லையா? மொத்தம் 7 பாயிண்ட்ல 1 பாயிண்ட் வேணும் ஒதுக்கிட்டு 6 பாயிண்ட் தான் இருக்குது. அதை பேசுறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும்? எனக்கு மெர்சி பண்ண வந்துருக்குது. இல்லையா? அதை நான் திருப்தி படுத்தணும்னா 1 மணி நேரம் பேசிட்டு ஆகும். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்லுங்க. நாட்கள் சமீபத்து வருகிறதை எவ்வளவாய், அப்போ ஆண்டவருடைய வருகை எவ்வளவு சமீபமா இருக்கிறதோ அதற்கு உண்டான அடையாளங்களை இந்த பூமியில நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்னும் உதாரணமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம வயநாட்டில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று சொன்னாங்க, பாசமா சொன்னாங்க, ஒரு டாக்டர் பொண்ணு நேற்று சொன்னீங்க, ஒரு டாக்டர் பொண்ணு. அவங்க சொன்னாங்க 7 பேர். அங்க பார்த்தா 10 பேர் சேர்ந்து ஒரு டாக்டர் பொண்ணை என்ன செஞ்சிருக்காங்க? இல்லையா? சீர்கழிச்சு என்ன செஞ்சிருக்காங்க? இல்லையா? உங்களுக்கெல்லாம் கோடி புண்ணியங்கள் உண்டாகட்டும். இல்லையா? தயவு செஞ்சு என்ன செய்யுங்க? அதான் நீங்க செய்தி. இல்லையா? நல்லா கவனமா கேளுங்க. உங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். இல்லையா? அதற்கு நான் எவ்வளவு சமீபமா இருக்கிறதோ அவ்வளவு பொறுத்துக்கு நம்ம என்ன செய்யணுமா? புத்தி சொல்லுவதாக மாத்திரமல்ல ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அவன் சொல்லுவாங்க. அப்போ சில சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்ன செய்யாதீர்கள்? விட்டு விடாதீர்கள். இன்னைக்கு இந்த சபையை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல சபை கிடையாது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல சபை கிடையாது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்து சபை நீங்க முன்னாடி அம்மா வருவாரு, நீங்க முன்னாடி இடத்த நம்ம தெரியுத அவன் விழுந்தாலையில சாயந்தரம் தான் வருவாங்க. அவன் சீஃப் கெஸ்ட் இல்லையா? அவங்க சீஃப் பின்னாடி போட்டுருக்கு. இல்லையா? சோதரம். அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல சபை என்ன செய்யல? இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தூக்கறதா? அல்லேலூயா. எத்தனை பேர் தூக்கறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல சபை கிடையாது. அல்லேலூயா. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாட்களில் இறங்கினாரோ பிற்பாடு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அன்னைக்கு சபை ஸ்தாபிக்கப்பட்டது.
அவன் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபை ஸ்தாபிக்கப்பட்டாலும், ஆமா சகோதரர், எப்ப ஸ்தாபிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடுதான். அப்ப இயேசுவின் நாட்கள சபை இருந்துச்சு அப்படின்னா சபை கிடையாது. இயேசுவின் நாட்கள சபை கிடையாது, ஆனா ஊழியம் இருந்தது. இயேசுவின் நாட்கள ஊழியம் இருந்தது, சபை கிடையாது. இயேசு மரித்து 3ஆம் நாள் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார் அப்படின்னாக்க மேல்வித்தார்கள் இறங்கினார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இறங்கினார், ஜனங்களுக்கு இறப்பினார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் என்ன செய்தார்? சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் சபை. புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சீசர்கள் என்ன செய்தார்? எங்கும் தெரிந்து பிரசங்கம் பண்ணி அங்க 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சபையில் என்ன செய்தார்கள்? ஸ்தாபித்தார்கள். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆவியானவர் சொல்கிறார், அந்த சபையை கூடி வருவதை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் அப்படின்னாக்க விட்டு விடாதீர்கள். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். யதார்த்தமா ஏதோ ஒரு சூழ்நிலை, பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மேலே போனவாங்க பிள்ளைங்க ஆந்திரா போனாங்க, அவங்க போன நோக்கம் நல்லது. அல்லேலூயா. நான் உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் காலையில் நான் செய்தி போட்டேன், நீ எந்த ஊர்ல இருந்தாலும் எங்க போகணும்? எங்க போகணும்? ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? சபை கூடி வருவது என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. யதார்த்தமா போறது, ஒருவேளை சொன்ன ஏதோ முக்கியமான காரியம் அப்படின்னா தப்பே கிடையாது, தாராளமா போயிட்டு வரலாம், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அவன் சொல்லுவாங்க. ஆனா மற்றபடி சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செய்யாதீங்க? விட்டு விடாதீர்கள்.